தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை குப்பையில்லா நகரமாக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மக்கும் குப்பை, மக்காத குப்பை என தரம் பிரித்து சேகரிக்கும் வகையில் ஒரு வீட்டுக்கு 2 குப்பை கூடைகள் என 36,000 வீடுகளுக்கு 72,000 குப்பை கூடைகள் நகராட்சி சார்பில் வழங்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியை அடுத்த கவரப்பேட்டையில் தடை செய்யப்பட்ட கான்ஸ், பான்பராக், புகையிலை ஆகிய போதைப் பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி முருகன் பறிமுதல் செய்தார். கடை உரிமையாளர்களை கடுமையாக எச்சரித்த அவர் பறிமுதல் செய்த பொருட்கள் விரைவில் அழிக்கப்படும் என்று தெரிவித்தார். கோவை மாவட்டம் சாமநாயக்கன்பாளையத்தில் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த கணேஷ் முண்டா என்ற தொழிலாளி படுகொலை செய்யப்பட்டார். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் நண்பர்கள் 3 பேர் கணேஷ் முண்டாவை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் வீட்டில் தனியாக இருந்த கணித ஆசிரியை அன்னலட்சுமி மர்ம நபர்களால் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். சடலத்தை கைப்பற்றிய போலீசார் கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் அனுமதியின்றி ஆழ்துளை கிணற்றில் மோட்டார் அமைத்து டேங்கர் லாரிகளில் குடிநீர் எடுத்துச் சென்றதாக 2 லாரிகளை பொன்னேரி கோட்டாட்சியர் மேனுவல் ராஜ் பறிமுதல் செய்தார். அங்கு அனுமதியின்றி அமைக்கப்பட்டிருந்த 3 ஆழ்துளை மோட்டார் இணைப்புகளுக்கும் அவர் சீல் வைத்தார். ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. மழை காரணமாக ஈரோடு பகுதிகளில் இதமான சூழல் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளி ஒன்றில் பள்ளி மாணவ மாணவிகள் கிறிஸ்துமஸ் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். விழாவையொட்டி வகுப்பறையில் கிறிஸ்துமஸ் மரம், கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து நட்சத்திரங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன.